வணக்கம் நண்பர்களே. இந்த கேள்வி திரும்ப வணக்கம். போய் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்க, ஜாயின் பண்ணுறேன். நன்றி. இப்போது 2 நாளைக்கு முன்னாடி இந்த கருத்து கணிப்புன்னு போட்டானு கலக்கத்தை எலெக்ஷன் முடிஞ்சு அது கருத்து கணிப்பாக திணிப்பாக தெரில. அதுக்கு ஒரு பல்லாயிரம் கோடி காசு வாங்கி பண்ணாங்களா இப்படி இருக்குது, இல்லை இந்த குடும்பத்தை திருப்தி பண்ணுறதுக்காக பண்ணாங்களா? அது எத்தனை நாளைக்கு ஒரு 4 நாள் எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போ தெரிய போகுது. போகிற 4 பேர் சொன்னான். ஆக்சுவலாக மற்ற ஸ்டேட்டுக்கெலாம் கட்ட சொல்கிறான், இங்கே மட்டும் அந்த மாதிரி பண்ணுறான். எந்த கட்சியை விடுங்க, இப்படி விடுங்க. ஆட்சியில் இந்த லட்சணம் தெரியும். சிறுமியிலேருந்து சின்ன 2.5 வயசு குழந்தையிலேருந்து யூனிவர்சிட்டி முடியும் என்ன பண்ணானுங்க ஒரு ட்ராக்கு. இந்த படிக்கிற பசங்களுக்கு என்ன மித்து அந்த மாதிரிலாம் என்னென்ன பண்ணாங்க, லேண்ட் கிராப்பிங் அந்த மாதிரி எவ்வளோ பண்ணலாம். ஒரு ரவுடி தான் மந்திரியாக வருங்க. இதில் தங்கத்தை உருக்கிற பேர் கோயில் நகை நிறைய இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம், அடிக்கிட்டே போகலாம், தெரிஞ்சதான். இப்படி இருக்கும்போது விரட்டினானு மந்திரி பூரா அங்கே போய் நிற்க மாட்டேன்னு நின்ன மந்திரிலாம் விரட்டுறாங்க பார்த்துருப்போம். முஸ்லீம் உட்பட மைனாரிட்டி உட்பட எல்லாம் விரட்டுறாங்க, தர மாட்டாங்க. இதுதான் காலம். அப்போ ஆரஞ்சு சொல்லவும் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. இடையில விஜய்க்கு ஓட்டிருக்கான உங்களுக்கு செகண்ட் பொசிஷன்லாம் வராமல் எப்படி முதல்ல வர முடியும்? அவன் மொத்த மேட்ரிக்ஸ் 120 வரும் விஜய்னு ஒரு லாஜிக்கே இல்லாமல் சொல்கிறது. எப்படி ஒரு ஓட்டு போட்டிருக்கட்டும், முதலாவது பசங்க கேட்குறது பெட்ரோல் ஆமாம் போட்டேன்னு தான் சொல்லுவாங்க. 2 பேர் போட்டிருக்க 4 பேர் ஆமாம் பையன் திருப்திக்காக போட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியாதா? அரசு ஊழியர்லாம் எங்கே இவங்க சொன்னதை ஒன்றும் செய்யலை எங்கே போட்டிருப்பாங்க உங்களுக்கே தெரியும். அப்படி தான் புது பென்ஷன் ஸ்கீம் ஆகிறவங்க அவங்களுக்கு சொன்னது செய்யலை, பழைய ஓல்டு ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு விடுங்க. புது பென்ஷன் ஸ்கீம் வரவங்களுக்கு தெரியும் இவங்க ஒன்றும் செய்யலை, சும்மா ஏதோ அம்பக் பண்ணி ஏதோ ஒரு வெளியிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாரு. இப்படி நிறைய அதிருப்தி நர்ஸ்லேருந்து உட்பட சத்துணவு, அப்புறம் இந்த துப்புரவு பணியாளர் உட்பட எல்லாமே தெரிஞ்சது தானே, எதுவும் பாக்கி இல்லை. ஒரு பக்கம் அட்டகாசம், ஒரு பக்கம் ஒன்றும் செய்யலை, ஒரு பார்க்குறது. இப்படிப்பட்ட எப்படா ஓட்டு வரும்? அவங்க போகிற பார்த்தா விவசாயிக்கு ஒன்றும் செய்யலை, எடப்பாடி பரவாயில்ல சொல்லி அங்கே சொல்கிறோம். இதெல்லாம் சொன்னது நாங்கள். ஆனால் டிஎம்கே தான் போட போகிறோம், ஏடிஎம்கேன்னு இப்படிலாம் சொன்னாங்க. அண்ணாமலையார் பிரச்சாரம் பண்ணார், சீட்டு தராட்டி பண்ணியிருக்காரு. இனி அடுத்து மந்திரி தருவாங்க, அது வருஷம் இல்லாட்டி நயனாரை கழட்டிட்டு தலைவர் ஆக்குவாங்க. அவங்களுக்கு இப்போ கிளியராக தெரியும் என்னன்றது. இந்த காங்கிரஸ் மாதிரியே இந்த சீனியர்லாம் உட்காந்து குட்டையை குழப்பி தான், இல்லாட்டி இப்போ அண்ணாமலை இருந்திருக்க வேண்டியது. 2 திராவிட வேண்டான்றது அவரோட ஸ்ட்ராட்டஜி. சரி இருக்கட்டும். இப்படிப்பட்ட இடத்துல இந்த விஜய்னால் ஒன்றும் அப்படியே அள்ளி தெளிச்சிட்டு ஒன்றும் வரத்துக்கு இல்லை. நீ பக்கத்தான் போகிறீங்க 4ஆம் தேதி. இது செட்டப் பண்ணுது ஒரு 4-5 டிவிக்கு, இந்தியா டுடே உட்பட.